ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ஃபோரோட வந்து ப்ராஃபிட் வந்து எப்பவும் போல் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிச்சிடுவேன். டே 3 வரைக்கும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. டே 4 எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கிளைமேட்டு பார்த்திங்கன்னா காலையிலே ஓரளவுக்கு வெயில் அடிச்சுட்டு ஓரளவுக்கு மேகமூட்டமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மழை எப்போ பெய்யுன்னே தெரியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ கேமரா சரியாயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கேமரா இன்னும் சரியாகலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து இன்னும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். கேமரா என்ன இஷ்யூனே கண்டுபிடிக்க முடியல என்னால். மைக்கு நானே எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அது இருக்கட்டும். நம்ம டே 3 வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா டே 4 vlog. இதில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு போக போக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கைஸ் பார்த்தீங்கன்னா டே 4 ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இப்போ தான் டெலிவரி பண்ண கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபே எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு இப்போ ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்ப்போமா. கம்மியான கிலோமீட்டர் பைஸ் தான் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சேம் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் இன்னும் போடலை. நான் அதை கொடுத்துட்டே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா சர்ஜி போட்டிருக்கேங்க 6 rupeesக்கு. இன்னும் மெயின் டோக்கனே போடல ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 39 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியுது. அதுவும் 23 ரூபா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அது கூட சாப்பிட்டுலாம். எனக்கு பசிக்குது. சரி, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு நான் செகண்ட் ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. ஆனால் ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இப்போ வரைக்கும் 2 ஆர்டர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 43 rupees தான் கொடுத்துருக்காங்க. வெயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் ரொம்ப அடிக்கு. பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெலிவரி பண்ணோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 4 எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஐயோ, மாற்றி வந்துட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். டே ஆர்டர் எடுத்துகிட்டு 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படின்னு பார்த்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, see you. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேர்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். தேர்ட் ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐ திங்க் 21 6 rupees போனஸு, 6 rupees லாங் டிஸ்டன்ஸு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஆர்டர் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோம். டெலிவரி பண்ண வந்த இடத்துல சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மார்க்கெட்டில் தான் நிற்கிறேன். அப்படின்னு நினைஞ்சிட்டு தான் இருக்கேன். நான் அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் அடுத்த ஆர்டர் எடுப்பேனா இல்லையான்னு தெரில. வீட்டுக்கு தான் போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மழை எப்படி போயிது நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம இதில் வந்து டெலிவரி பண்ண முடியலை போகும்போது. ஏன்னா என்கிட்ட மொபைல் பவுச்சு இருந்தது, அதுக்குள்ளே தண்ணி போகுது. அதான் நான் இப்போதைக்கு 4th ஆர்டர் முடிச்சு டேட்டா வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் அடுத்து மழை நின்னோடனே உங்களுக்கு போகணுன்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 கிட்ட ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் நம்ம 5th ஆர்டர் ஓட்டி டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டோம். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ரெயின் சர்ஜி எல்லாமே பேச்சு எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா 27 rupees கிட்ட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் 6th ஆர்டர் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி வியூ. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 6th ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா போனஸ் 6 rupees கொடுத்துருக்காங்க. டோட்டல் 43 rupees ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஆர்டர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 ஆர்டர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 hours 29 minutes லாகின்ல இருக்கும். 180 rupees கிட்ட ப்ராஃபிட். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, லைட் வெயிலாக வச்சுக்கிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். 7th ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் டெலிவரி கொடுத்துருவோம். டெலிவரி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சன்செட் செம்மையாக இருக்குது. ஓகே, டோட்டலாக 38 rupees கொடுத்துருக்காங்க. இன்னும் அதுக்கு எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 9 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, போக கண்டினியூ பண்ணுறேன்.
காய்ஸ் வாங்க நம்ம டே 4ஓட ப்ராஃபிட் பார்த்துடலாம். டோட்டலாக வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 ஆர்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டியிருக்கோம். ரொம்ப டல் இன்றைக்கி. டோட்டலாக 396 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து 170 இன்சென்டிவ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவும் போல் ஆட் பண்ணிடுவோமா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் ஓட்டியிருக்கோம்? 396 ப்ளஸ் 170 ஐ திங்க். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 170 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 566 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டியிருக்கோம். அதில் வந்து எப்பவும் போல் பெட்ரோல் 210 மைனஸ் பண்ணிடுவோமா? அது போக எப்பவும் போல் காலை ஃபுட்டை ஸ்கிப் பண்ணியாச்சு. அடுத்த ஆஃப்டர்நூனுக்கு வந்து 40 ருபீஸு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி புளி சாதம் வாங்கி சாப்பிட்டேன். புளி சாதம். ஓகே, அடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு 2 கல் தோசை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 296. அப்போ ரொம்ப கம்மியாக ஓட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஹவர்ஸ் எவ்வளோ இருந்திருக்கேன் நீங்களே பாருங்கள். ஆர்டர் ரொம்ப கம்மி, 30 ஆர்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். 9 hours 16 minutes கிட்ட லாகின் இருந்திருக்கேன். ஓகே, நம்ம டே 3ஓட 1 to 3 அந்த 3ஓட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3382. டோட்டலாக வந்து நம்ம டே 4ஓட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3678. டோட்டல் 4000 கூட வரல. பர் டே 1000 போட்டால் கூட 4000 வந்திருக்கும். 4000 கூட ஓட்ட முடியல இன்றைக்கி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் 1 day பேலன்ஸ் இருக்குது. டுமாரோ ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட முடிஞ்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் மழை வேறு வந்து சொதப்பி விட்டுருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், see you another video. Bye bye.